வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரீட் சேலஞ்சர்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டோட்டலாக வந்துட்டு நம்மளுடைய ஆர்சிபியோட லேட்டஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். தொடர்ந்து வெளுத்துக்கட்டும் நம்மளுடைய டிம் டேவிட். தொடர்ந்து வந்து நம்மளுடைய டிம் டேவிட் ரெண்டாவது மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் 50 அடிச்சு பேக் டு பேக் பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டும் பிபிஎல் வாங்கியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக 50. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சிட்னி தண்டர்ஸ் டீமுக்கு எகெயின்ஸ்டாக 50 போட்டு மேட்சையும் வின் பண்ண வச்சு பேக் டு பேக் 50ஸோட சேர்த்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டையும் வாங்கி ஆர்சிபியோட பிரைமரி ஃபினிஷர் நான் தான் அப்படிங்கிறத இப்போ வந்துட்டு அவரே வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் வின் பண்ணுறதுக்கு அந்த இடத்துல வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற சுச்சுவேஷன் தான் இருந்தது. வின் ப்ரெடிக்டரே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு 94% அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தான் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற சுச்சுவேஷனில் களமிறங்கி வேறு லெவலில் 50 போட்டு ஹோபர்ட் ஹரிகேன்ஸ் அவரோட டீமை வின் பண்ண வச்சார். நெக்ஸ்ட் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிட்னி தண்டர்ஸுக்கு எகெயின்ஸ்டான மேட்ச்சில் அசால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 17 ஓவருக்கு இன்சைட்லேயே வந்துட்டு மேட்சை முடிச்சு வச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து அட்லைட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு எகெயின்ஸ்டாக அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் 28 பாலுக்கு 62 ரன் அடித்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கி 38 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 68 ரன் அப்படின்னு சொல்லி மேட்சுக்கு மேட்ச் 6 சிக்ஸர் அடித்து பறக்க விட்டுறாரு. ஸ்ட்ரைக் ரேட் வந்துட்டு 170+ தான் வந்துட்டு ஈச் மேட்சும் வந்துட்டு இருக்குது. கண்டிப்பாக வந்து டிம் டேவிட்டோட இந்த ஒரு ஃபார்ம் அப்படிங்கிறது ஒரு ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்கிறாரு. டிம் டேவிட்டோட இந்த ஒரு ஃபார்ம் ஐபிஎல்லையும் தொடர்ந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய லெவலில் ஆர்சிபிக்கு அட்வான்டேஜாக இருக்கும்னு இப்போ பேசப்பட்டு வருது. ஏன்னா 3 கோடிக்கு தான் டிம் டேவிட் அவங்க எடுத்திருந்தாங்க. கண்டிப்பாக இது ஒரு அண்டர் ரேட்டட் பிக்காக இருக்கும். ஏன்னா வந்துட்டு நம்பர் 7 அந்த மாதிரி கிரைட்டீரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஸ் அட்டாக்கே வந்து போட்டு பொழந்தெடுக்கிற ஒரு பிளேயர் இருக்கும்போது ஆர்சிபியோட ஃபினிஷிங் அப்படிங்கிறது ஹெவியாக வந்துட்டு இப்போது ஒரு வேற லெவல் ஸ்ட்ராங் பவுன்ஸாக இருக்குது. டிம் டேவிட் ஒரு எக்ஸப்ஷனலான ஒரு பிளேயராக ஆர்சிபிக்கு இந்த தடவை உருவாவார்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லாரும் சொல்லியிருக்கிற மாதிரி டிம் டேவிட் கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பெரிய லெவல் கேம் சேஞ்சராக ஆர்சிபிக்கு உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள். நெக்ஸ்ட் அப்டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபியோட கோச் ஆண்டி ஃப்ளவர் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயங்கள் நிறைய பேசியிருந்தார். இன்சைட்ஸ் அப்படிங்கிறதையும் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தார். என்னெல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஐபிஎல் ஆக்ஷன் டைனமிக்ஸை பற்றி தான் பேச ஆரம்பித்தார். ஐபிஎல் ஆக்ஷனில் வந்துட்டு ஆர்சிபி கண்டிப்பாக வந்துட்டு நிறைய விஷயங்களில் ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபியோட பேட்டர்ஸ் அதுக்கப்புறம் பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல அதிரடியான ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன்ஸ் எங்களோட ஸ்குவாட்ல இருக்கிறாங்க. அதை விட அதிகமாக ரேட் பண்ணணும்னா நல்ல ஸ்கில்ஃபுல் பவுலர்ஸை நாங்கள் எடுத்துருக்கிறோம். அதுதான் எங்களோட அட்வான்டேஜாக நாங்கள் பார்க்குறோம். இந்த ஐபிஎல் 2025 ஒரு ஸ்ட்ராங் ஸ்குவாட் அப்படிங்கிறதோட சேர்த்து நல்ல ஸ்கில்ஃபுல்லான ஸ்குவாடும் எங்ககிட்ட இருக்குது. ஏன்னா பவுலிங் அப்படிங்கிறதுல ஆர்சிபி மிகப்பெரிய லெவலில் வந்துட்டு மோசமான பெர்ஃபார்மன்ஸை பண்ணுதுங்கிற ஒரு பேச்சு இருக்குது. இந்த தடவை அது வராது. அதனால தான் ஸ்கில்ஃபுல்லான பவுலர்ஸ் எடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஐபிஎல் 2025 விராட் கோலி அண்ட் ஃபில் சால்ட் இவங்க தான் ஓப்பனிங்கில் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறத ஆர்சிபியோட சைட்ல இருந்து இப்போ அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆண்டி ஃப்ளவர் இப்போ வந்துட்டு அதை அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. டோட்டலாக வந்துட்டு ஆர்சிபி சைடில் வந்துட்டு விராட் அண்ட் நம்மளுடைய ஃபில் சால்ட் தான் ஓப்பனிங் பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு சில சைடில் வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி மீண்டும் அவருடைய ஆஸ்தான பொசிஷனான நம்பர் 3க்கே போவாரா அப்படிங்கிற மாதிரியும் இப்போ ரீசெண்டாக கேள்விகள் எழுப்பப்பட்டு இருந்தது. அதனால தான் இந்த ஒரு கன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷனாக கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஆர்சிபியோட டாப் 6 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் அவர் அங்கே ப்ரியாரிட்டைஸ் பண்ணிட்டாரு. ஆர்சிபியோட டாப் 6ல வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் ஓப்பனிங்கில் விராட் கோலி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் சால்ட் நெக்ஸ்ட் வந்து ரஜத் படிட்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களுடைய அந்த ஒரு பேட்டிங் க்ரூ அப்படிங்கிறது ஹெவி சைடில் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய மெயினான மோட்டோ. கண்டிப்பாக அப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் வந்து ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் டோட்டலி வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஃபில் சால்ட் லியாம் லிவிங்ஸ்டன் அதுக்கப்புறம் ரஜத் படிட்டர் நம்மளுடைய ஜிதேஷ் சர்மா டிம் டேவிட் அப்படின்னு சொல்லி டாப் 6 இதுதான் அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதே நேரம் நம்பர் 7ல குருணால் பாண்டியா அப்படிங்கிறவர் ஆல்மோஸ்ட் 90% கன்ஃபார்ம் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல ரிவீல் ஆயிருக்கு. கண்டிப்பாக வந்துட்டு ஏன்னா அவர் வரணும், அவர் தான் வந்து நம்பர் 7ல் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸ்பின் அட்டாக் அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. அதனால் ஆர்சிபி இந்த தடவை ஒரு ஸ்டாண்டர்டான லெவல் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நீட்டான ஒரு டீமாக வருவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. சின்னசாமியில் வந்துட்டு அங்கே எங்களை வந்துட்டு ஒரு மிகப்பெரிய லெவலில் ஸ்ட்ராங்கான டீமை காமிக்கணும் அப்படிங்கிறத இப்போ எங்களுடைய எய்ம்னே அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா அந்த ஸ்கில்ஃபுல் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சின்னசாமி ரொம்ப சின்ன கிரவுண்டு அதனால் வந்துட்டு ஈஸியாக எல்லாரும் டாமினேட் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல எங்களை நாங்கள் ப்ரூவ் பண்ணி எங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் ஒரு பெரிய டீமாக தெரிஞ்சால் மட்டும்தான் மற்றபடி அவையில் நாங்கள் போயிட்டு பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அதுக்கு தான் நாங்கள் இதை பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். உண்மையாகவே அது வந்து நல்ல பெரிய விஷயம் தான். அந்த மாதிரி இருந்தால் தான் டீமுக்கும் அது அட்வான்டேஜ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சது அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் புதிய மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, டேக் கேர் அண்ட் பை பாய்.